Hello guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது what is an IPO, how to apply, how to make sure it is zero risk, tips to increase allotment probability. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் அன் ஐபிஓ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளை சுற்றி நிறையா கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் இந்த எல்லா கம்பெனிஸுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டட் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டான சில கம்பெனிஸை மட்டும்தான் நம்ம வாங்கவோ விற்கவோ முடியும். ஸோ ஒரு கம்பெனி பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகணும். அதுக்கு அவங்க ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ப்ராசஸோட பேர் தான் ஐபிஓ. ஐபிஓங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ ஒரு கம்பெனி ஐபிஓ பண்ணும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் எங்களோட ஷேர்ஸை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. நமக்கு அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு கம்பெனி ஐபிஓ பண்ணும்போது அவங்க வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு தான் ஐபிஓ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஷேர்ஸுக்கு அவங்க ஐபிஓ பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனால் அந்த கம்பெனி வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளான கம்பெனி, அந்த கம்பெனி பயங்கரமாக வளர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாருமே அந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணுவோம். அந்த ஷேர்ஸை பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்க கிடச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுனால நம்ம எல்லாருமே அந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும்போது ஒரு 10 ஷேரை வாங்க 100 பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனாலேயே அந்த ஷேரில் ஒரு டிமாண்ட் உருவாகும். அந்த டிமாண்ட்னால அந்த கம்பெனி ஐபிஓ பண்ணி லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு ஒரு ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகும். அந்த கம்பெனியோட ஐபிஓ ப்ரைஸ் வந்து 50 ரூபா அப்படின்னா அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகும்போது 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி லிஸ்ட் ஆகும். அதுலேயே நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டோட பேர் தான் லிஸ்டிங் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிஸ்டிங் கெயின்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வேணும்னா அன்றைக்கே, அதாவது இன்றைக்கி நான் ஐபிஓ அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வாரத்தில் எனக்கு அந்த ஐபிஓ அந்த ஷேர்ஸ் வந்து என்னோட டிமேட் அக்கௌண்ட்டில் கிடச்சிடும், ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகிடும். நான் வேணும்னா அன்றைக்கே அதை எக்ஸிட் பண்ணிடலாம். இதை லிஸ்டிங் கெயின்ஸுக்காக ஐபிஓ அப்ளை பண்ணுறவங்கன்னு சொல்லுவாங்க. அதே டைமு நம்ம அந்த ஷேர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அதை லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணி நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்காகவும் அதை நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை. இதுக்கு நமக்கு தேவையான விஷயம் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லை ஒரு டிமேட் அக்கௌண்ட். இது உங்களோட க்ரோ அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஜெரோதா அக்கௌண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் எந்த ப்ரோக்கரை யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 15,000 இருந்தால் போதும். மோஸ்ட்லி ஒரு லாட் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு 15,000 ருபீஸ் தான் தேவைப்படும். அந்த 15,000 இருந்தாலே போதும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜெரோதாவில் பிட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே நமக்கு ஐபிஓ அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அந்த ஐபிஓ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஐபிஓஸ் அதில் லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியது மெயின்லைன் ஐபிஓஸ். எஸ்எம்இஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எஸ்எம்இஸ் அப்படின்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ். அது ரொம்ப ரிஸ்கியானது, நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த எஸ்எம்இ அப்படின்னு கொடுக்காதது எல்லாமே வந்து மெயின்லைன் ஐபிஓ. ஸோ அந்த மெயின்லைன் ஐபிஓ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா இங்கே அப்ளைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் கட் ஆஃப் ப்ரைஸ். இந்த கட் ஆஃப் ப்ரைஸ் எப்போவுமே டிக்கில் இருக்கணும். இதுதான் மினிமம் குவான்டிட்டி. ஸோ மினிமம் குவான்டிட்டி அப்படியே இருக்கணும். நீங்கள் 2 குவான்டிட்டி ஆட் பண்ணணும், 2 லாட் ஆட் பண்ணணும் அப்படின்னா 87/2. இந்த இடத்துல உங்கள் யூபிஐ ஐடியை ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த யூபிஐ இருக்கிற அந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து மேண்டேட் ரிக்வெஸ்ட் வரும். அதாவது நீங்கள் இப்போ கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க, அந்த கூகுள் பேயோட யூபிஐ ஐடி தான் இங்கே கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பேயில் ஒரு ரிக்வெஸ்ட் வரும். அந்த ரிக்வெஸ்ட்டை நீங்கள் போய் அக்செப்ட் பண்ணி உங்களோட பின்னை டைப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 14,964 ருபீஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பிளாக் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஐபிஓ அலர்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட ஷேர்ஸ் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஐபிஓ அலர்ட் ஆகலை அப்படின்னா இந்த பிளாக் ஆகிருக்கிற இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அன்பிளாக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஹவு இஸ் இட் ஜீரோ ரிஸ்க். ஒரு கம்பெனி ஐபிஓ எடுத்துகிட்டு வரும்போது அந்த கம்பெனி பயங்கரமான ப்ராஃபிட்டபுளான கம்பெனி, அந்த கம்பெனி பயங்கரமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே நம்புகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி, நான் முதல்ல சொன்னது மாதிரி அந்த கம்பெனியில் பயங்கரமான ஒரு டிமாண்ட் இருக்கும். எல்லாருமே அந்த கம்பெனியில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நமக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கம்பெனியில் ரீட்டைல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணும். அதாவது எல்லாருமே அதில் அப்ளை பண்ண விருப்பப்படணும். நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம். கிரே மார்க்கெட் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு வெளியே இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டை தான் நம்ம கிரே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற ப்ரைஸை கிரே மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸுக்கும் நம்மளோட கரண்ட்லி லிஸ்ட் ஆக போகிற ப்ரைஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை பார்த்து அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரீமியம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஒரு டிமாண்ட் இருக்கிற ஒரு கம்பெனியில் நம்ம அப்ளை பண்ணி நமக்கு அது கிடைச்சிதுன்னா நமக்கு ப்ராஃபிட் கன்ஃபார்ம். கிடைச்சதுன்னா நமக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். அப்படி நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம போட்ட பணம் நமக்கு திருப்பி வந்துடும். அதனால தான் இது ஜீரோ ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி செம்மையான டிமாண்ட் இருக்கிற கம்பெனிஸில் நம்ம தைரியமாக ஐபிஓ அப்ளை பண்ணலாம்.
ஸோ நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணால் இவங்க ரேண்டமாக இதை எடுத்து இவங்க வந்து எப்படி நம்ம ஒரு லாட்ரி எடுக்கும்போது எப்படி ஒரு ரேண்டமாக நிறைய பேர் வின் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு 10 ஷேர் இருக்குது, அந்த 10 ஷேரை வாங்க ஒரு 100 பேர் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வந்து லக்கில் அந்த 100 பேர்லேருந்து ஒரு 10 பேருக்கு லக்கில் கிடைக்கும். ஸோ இந்த லக்கோட ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கட் ஆஃப் ப்ரைஸ் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது கட் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு ப்ரைஸை டிக் கொடுத்துட்டோன்னா நம்ம மேக்ஸிமம் அந்த ஐபிஓ அப்ளை பண்ணும்போது என்ன ப்ரைஸில் அப்ளை பண்ணலாமோ அந்த ப்ரைஸில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ நமக்கான அது கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, நம்ம வந்து இப்போ ஒரு 3 லாட் 4 லாட் நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணணும்னா லாட் வைஸ் தான் அப்ளை பண்ணணும். ஒரு ஷேர் 2 ஷேர் அப்ளை பண்ண முடியாது. லாட் வைஸ் அப்ளை பண்ணணும். அந்த ஒரு லாட்டுக்கு கிட்டத்தட்ட 15,000 வரும். ஸோ இப்போ என்கிட்ட அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு 80,000 இருக்குது, இல்லை ஒரு 60,000 இருக்குது அப்படின்னா நான் வந்து 60,000 ஒரு 4 லாட் வாங்கலாம். இந்த 4 லாட்டையுமே நான் ஒரே அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணாமல் ஒரு லாட் என்னோட அக்கௌண்ட்லேருந்து, ஒரு லாட் என்னோட அம்மா அக்கௌண்ட்லேருந்து, ஒரு லாட் என்னோட அப்பா அக்கௌண்ட்லேருந்து, அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படின்ட்டு நம்ம பிரித்து அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் ரீசெண்டாக அப்ளை பண்ண பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓவில் நான் மொத்தமாக 45,000க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். 3 அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் ஒரு அக்கௌண்ட்டில் கிடைக்கல, 2 அக்கௌண்ட்டில் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து 135% ப்ராஃபிட்டு, 30,000 கேபிட்டலில். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணும்போது சில ஐபிஓஸில் இன்வெஸ்டர் கோட்டா இல்லை எம்ப்ளாயி கோட்டா அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாடா கம்பெனியோட எம்ப்ளாயியாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் எம்ப்ளாயி கோட்டா அப்படின்னு இருக்கும். அந்த எம்ப்ளாயி கோட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐபிஓ கிடைக்கிறதுக்கான ப்ரையாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட ஐபிஓ வருது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பஜாஜ் ஃபைனான்ஸோ பஜாஜ் ஃபின்சோவோ அந்த ஏதாவது ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் அட்லீஸ்ட் 1 ஷேர் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அது அந்த கம்பெனி அந்த குரூப்போட ஒரு ப்ரீ இன்வெஸ்டர். அப்போ நீங்கள் வந்து அந்த ஐபிஓ அப்ளை பண்ணும்போது இன்வெஸ்டர் கோட்டா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐபிஓ கிடைக்கிறதுக்கான ப்ரையாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐபிஓ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும். பட் ஸ்டில் லக் பிளேஸ் அ மேஜர் ரோல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் ஆன் த வே.